இந்த வீடியோவில் நம்ம pgtrb physics unit 3 classical mechanics அதில் generalized coordinates and D Alembert's principle பற்றி பார்க்க போகிறோம். generalized coordinates வரணும்னா அதுக்கு முன்னால் நமக்கு degrees of freedom constraints பற்றி தெரியணும். ஸோ இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம generalized coordinates அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். generalized coordinates அப்படிங்கிறது the number of independent of variable necessary to specify the position of every particle in the system. Independent of variable necessary to specify position of every particle. அதான் இதில் மெயின். இது வந்து generalized coordinates. இதை எப்படி denote பண்ணுறோம் அப்படின்னா Qன்னு denote பண்ணுறோம். அதாவது Q1, Q2, Q3 அதுபோல் நம்ம denote பண்ணுறது தான் இந்த generalized coordinates. The number of generalized coordinates is equal to the number of degrees of freedom. நம்ம degrees of freedom பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ number of generalized coordinates வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு number of degrees of freedomக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் அதுவும் நம்ம கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். In generalized coordinates, each as will be function of Cartesian coordinates vice versa. ஒவ்வொரு generalized coordinateம் எதற்கு function of Cartesian coordinate இருக்குது. இதோட uses என்ன அப்படின்னு பார்த்தோம்னா to reduce the number of variables to specify the system. ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய number of variables இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த generalized coordinate யூஸ் ஆகுது. In rigid body motion, rigid body motionல எப்படி இருக்குன்னா the generalized coordinate should be chosen the conventional orthogonal position coordinates or maybe angle coordinates. Rigid body motionல generalized coordinate எப்படி இருக்குன்னா the conventional orthogonal position coordinate ஆகவோ இல்லைன்னா angle coordinates ஆகவும் இருக்கு. In double pendulum, the amplitude in a Fourier series expansion of Ri may be used in generalized coordinates. Double pendulumல Fourier series expansion இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய Ri வந்து நம்ம இங்கே generalized coordinatesல யூஸ் பண்ணுது. அடுத்தது சிம்பிள் பெண்டுலம். இன் சிம்பிள் பெண்டுலம்ல ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா தீட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ், ஒய், இசட், ஆர், தீட்டா, பை இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம், கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பெண்டுலம்ல என்ன கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஃப்ளை வீல் இருக்கு இல்லையா, அதுலேயும் தீட்டா மட்டும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்கும் அங்கே இந்த கொஷின்ஸு. சிம்பிள் பெண்டுலமில் வந்து யூஸ் பண்ணுற ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டர் என்ன அப்படின்னாக்கா நமக்கு தீட்டா. நெக்ஸ்ட்டு when a particle moves in a plane Cartesian coordinates, அதாவது என்னென்னா எக்ஸ் கமா ஒய் இல்லைன்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் கமா தீட்டா. நம்ம கோஆர்டினேட்ஸ் சொன்னோம் இல்லையா, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ் ஒய், ஆர், தீட்டா, பைலாம் சொன்னோம் இல்லையா. இதில் பிளேனாக இருந்தால் எக்ஸ் ஒய், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்னா ஆர் அண்டு தீட்டா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸு பிளேனுங்கும் போது எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் கம்மா ஒய்ஏ. எக்ஸை வந்து நம்ம Q1 எடுத்துக்கிறோம், ஒய்யை வந்து Q2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q1, ஒய் ஈக்குவல் டு Q2. அப்படி இல்லைன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா Q1 ஈக்குவல் டு ஆர். இந்த ஆரோட வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. Q2 இஸ் ஈக்குவல் டு தீட்டா tan inverse y by x. Theta is equal to tan inverse y by x. ஒரு பார்ட்டிக்கிள் பிளேனில் மூவ் ஆனுச்சுன்னா கார்டீசியன் கோஆர்டினேட் இல்லைன்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். x is equal to Q1. அப்போ Q1 equal to Rன்னு எடுத்துட்டோம்னா R equal to root of x squared plus y squared. Y is equal to Q2. அப்போ Q2 is equal to theta theta equal to tan inverse y by x. So இது ஒரு important question. Next, when a plane involves spherical symmetry, use spherical coordinates. ஒரு plane வந்து spherical symmetry இருக்கும்போது நம்ம என்ன coordinates யூஸ் பண்ணலாம், spherical coordinates யூஸ் பண்ணலாம். spherical coordinates என்னன்னா r, theta, pi. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் Q1 equal to r, Q2 equal to theta. அடுத்து என்ன பண்ணலாம், Q3 is equal to pi. Q1 equal to r. R equal to இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்பெரிக்கலில் போகிறதுனால எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். ஸோ அப்போ R equal to root of x squared plus y squared plus z squared. நெக்ஸ்ட்டு Q2 equal to theta. ஸோ
ஸோ theta equal to என்ன equation அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot inverse z by root of x squared plus y squared. Theta equal to cot inverse z by root of x squared plus y squared. Next q3 equal to pi. Pi is equal to tan inverse y by x. Pi is equal to tan inverse y by x. இந்த generalized coordinate பொறுத்த வரைக்கும் plane வந்து spherical symmetry involve ஆயிருந்துச்சுன்னா ஒரு plane spherical symmetry involve ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் spherical coordinates. Spherical coordinates r, theta, pi. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இந்த 3 equations நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு one word கேட்கலாம். Okay. Next, the Cartesian coordinates can be expressed as function of generalized coordinates and time. Cartesian coordinate வந்து எப்படி express பண்ணலாம் function of generalized coordinates and time. இது எப்படி எழுதுறோம்னா xi is equal to xi into q1 q2 q3 and so on q1 comma t. ஸோ இங்கே வந்து Cartesian generalized coordinate and டைமும் இருக்குது. அடுத்து y எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா yi equal to yi into q1 comma q2 comma q3 comma and so on qn comma t. இதுலேயும் வந்து generalized coordinate இருக்கு, அடுத்தது டைமும் இருக்கு. zi is equal to zi into q1 comma q2 comma q3 and so on qn comma t. coordinates and time t இருக்கு. Next particles இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம in case of the particlesல generalized coordinate எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு surface of sphere. Surface of sphereல என்னென்ன generalized coordinate யூஸ் பண்ணுறோம்னா theta, pi. Surface of sphereல thetaவும் piங்கிற coordinate யூஸ் பண்ணுறோம். Next beads of an abacus. Abacusல இருக்கு இல்லையா, அந்த abacusல இருக்கக்கூடிய beadsல என்ன coordinate யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா x. Beads of an abacusல xங்கிற coordinate யூஸ் பண்ணுறோம். Next hydrogen molecule. Hydrogen moleculeல வந்து x, y, z and theta, pi. x, y, z and theta, pi. ஸோ hydrogen moleculeல இந்த coordinates நம்ம யூஸ் பண்ணுறோம். Inside the surface. Inside the surface இருக்குல்ல, surfaceோட insideக்கு வந்து என்ன coordinateனா r, theta. இப்போ surface of sphereல வந்து யூஸ் பண்ணுறது thetaவும் piயும், inside surfaceல யூஸ் பண்ணுறது நமக்கு rம் thetaவும். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம generalized coordinates வந்து particlesல யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே important one word. கண்டிப்பாக அதில் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த generalized coordinates பார்த்து வச்சுக்கோங்க. Next generalized displacement. ஸோ இதில் ஈக்குவேஷன் மட்டும் பார்ப்போம். dri is equal to summation 3n j is equal to 1 dou ri by dou qj into del qj is equal to del qj. இது வந்து generalized displacementக்கான ஈக்குவேஷன். Next generalized force. இந்த force question ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. generalized force வந்து என்னன்னா 1 by 2 e capital F I into dou ri by dou qj. generalized forceக்கான equation 1 by 2 Fi into dou ri by dou qj. ஸோ இது important question ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது அந்த ஃபார்முலா பார்த்தோம்னா capital M L T power minus 2. Next generalized momentum. ஸோ அந்த generalized momentumக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், ஈக்குவேஷன் மட்டும் பார்ப்போம். First equation PR equal to dou T by dou R dot is equal to mj into R dot. PR equal to dou T by dou R dot is equal to mj R dot. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா generalized linear momentumக்கான ஈக்குவேஷன். generalized linear momentumக்கான ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m l t power minus 1. Second equation p theta is equal to dou t by dou theta dot equal to mj r squared into theta dot. Second equation p theta is equal to dou t by dou theta dot equal to mj r squared theta dot. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்றோம்னா generalized angular momentumக்கான ஈக்குவேஷன்.
இது generalized angular momentumக்கான equation. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ml பவர் 2 t பவர் 2. ஸோ இதில் வந்து நம்ம டெரிவேஷன்லாம் ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை. ஸோ டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இது என்ன மொமெண்டம் இல்லை என்ன வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு generalized velocity for unconstrained system. ஸோ இந்த generalized velocityல unconstrained systemமும் constrained systemமும் நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. r dot I equal to summation 3n j is equal to 1 dri by dqj capital Q dot j plus dri by dt. திரும்ப பாருங்க, r dot I equal to summation 3n j equal to 1 dri by dqj q dot j plus dri by dt. இது velocity for unconstrained system கான equation. Next, constrained system. Constrained systemல r dot I equal to summation f j equal to 1 dri by dqj q dot j plus dou ri by dou t. The equation constrained system, velocity for constrained system கான equation r dot I equal to summation f j is equal to 1 dri by dq j q dot j plus dri by dt. இப்போ இந்த velocity for unconstrained system constrained system ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த சம்மேஷனில் அங்கே 3n இருக்குது, இங்கே f இருக்குது. மற்றபடி இந்த ஈக்குவேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் ஒர்க். இந்த விர்ச்சுவல் ஒர்க்கோட பிரின்சிபல் என்னென்னா, a system of particle is in equilibrium only if the total virtual work of the actual or applied force is 0. ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னாக்கா, டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த ஆக்சுவல் ஆர் அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். இதுதான் விர்ச்சுவல் ஒர்க்கு. இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா டெல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n I is equal to 1 capital F I பவரில் a del ri is equal to 0. விர்ச்சுவல் ஒர்க்குக்கான ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I is equal to 1 n capital F IA del ri is equal to 0. இதில் இந்த del ri அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா நமக்கு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட், FIA அப்படிங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா விர்ச்சுவல் ஒர்க்குக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு டி ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இந்த டி ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். இது ஒரு தடவை கூட pgtrb கொஷனில் கூட கேட்டிருந்தாங்க. டி ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனா, த சேஞ்ச் இன் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த system is not associated with the change in time t. There is no actual displacement during which the forces and constraints may change. அதாவது டைம் சேஞ்ச் இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் சேஞ்ச் இருக்காது, அதாவது நோ ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. பட் ஃபோர்ஸஸ்லேயும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்ன இருக்கலாம், மே சேஞ்சாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்போ சேஞ்சாக இருக்கலாம். இப்படி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைம்லேயும் சேஞ்ச் இருக்காது, ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது. பட் ஃபோர்ஸஸ்லேயும் கன்ஸ்ட்ரைன்ஸ்லேயும் சம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன் ஈக்குலிபிரியம் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எவ்ரி பார்ட்டிக்கல் இஸ் 0. ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஒவ்வொரு பார்ட்டிக்கல்லையும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. the work done வந்து என்ன இருக்குன்னா, the force வந்து ஸ்மாலாக இருக்குது. அப்போ virtual displacement வந்து என்ன இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் 0வாக இருக்குது ஒவ்வொரு பார்ட்டிக்கல்லையும். the work done இருக்கக்கூடிய இதில் ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் virtual displacement இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது.
அப்போ அங்கே ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா சம்மேஷன் fi டாட் del ri is equal to 0. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா del summation fi dot del ri is equal to 0. Total force on the system. The sum of applied force and force of constraints. அதாவது applied force இருக்கு இல்லையா, அந்த applied forceஐயும் force of constraints இருக்கு இல்லையா, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய total force. ஸோ applied forceம் force of constraint ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது சிஸ்டமில் இருக்கக்கூடிய total force. அப்போ fi total force fi is equal to FIA plus small fi. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அல்லது இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிவர்சபிள் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ், ரிவர்சல் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் சொன்னோம்ல, அந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷனில் டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொன்னோம். இதை வந்து ரிவர்சல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம், இதுக்கு வந்து P அப்படின்னு சொல்லுவோம். ஸோ D Alembert பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் fi minus P dot I into del Ri is equal to 0. D Alembert's பிரின்சிபலுக்கான ஈக்குவேஷன் சம்மேஷன் fi minus P dot I into del Ri equal to 0. இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்டு கொஷின். இது ஆலம்பர்ட்ஸ் எதுல இந்த ஐடியா எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் பின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரிவர்சல் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து தான் இந்த ஐடியா எடுத்தார். அதாவது ஆக்சுவல் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரிவர்சல் ஃபோர்ஸ். ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது fi மைனஸ் ரிவர்சல் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் pi, ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன வரும் 0. அதை தான் இந்த ஆரம்ப பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் fi மைனஸ் P டாட் I இன்ட்டு del Ri is equal to 0. இந்த வீடியோவில் நம்ம pgtrb physics யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸும் D Alemberts பற்றியும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.